காலம் தேசம் யுகங்களை கடந்தவர் குருவாயூரப்பன்னா, இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய விக்கிரகம் ஒரு சிற்பி செதுக்கின விக்கிரகம் இல்லை, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகமும் இல்லை. இது காலம் தேசம் யுகங்களை கடந்த மூர்த்தி. இந்த குருவாயூர்ல இன்னைக்கு பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். அதாவது பிரஸ்னி சுதபஸ்ன்ற தம்பதிகள் பிரம்மா இந்த விக்கிரகத்தை அவளுக்கு கொடுத்தார். இந்த விக்கிரகம்ங்கிறது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனால சிருஷ்டிக்கப்பட்ட விக்கிரகம். இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் சிற்பி செதுக்கிற விக்கிரகம் இல்லை, அதுவும் சாதாரண கல்லால ஆன விக்கிரகம் இல்லை. இந்த விக்கிரகம் பாதாள அஞ்சன கல்லுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கல்லால ஆன விக்கிரகம் குருவாயூரப்பனுடைய விக்கிரகம். அந்த கல் எப்படி உருவாச்சுன்னா, மகாலட்சுமி வைகுண்டத்துல தினமும் அந்த வைகுண்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நைசேயசம்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு போய் அங்க ஒரு கல்லுல உட்கார்ந்து துளசிய மாலையா தொடுத்து எடுத்துட்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. தினம் இப்படி போய் மகாலட்சுமி உட்கார்ந்த பொழுது மகாலட்சுமியினுடைய பாதம் பட்டு 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 அந்த இடத்துல ஒரு கல்லு உருவாச்சு. மகாலட்சுமியினுடைய பாதம் பட்டு உருவான அந்த கல்லுக்கு பேரு பாதாள அஞ்சன கல்லுன்னு பேரு. அந்த பாதாள அஞ்சன கல்லால ஆன விக்கிரகம் தான் இன்னைக்கு குருவாயூர்ல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய இந்த விக்கிரகம். அதனால தான் குருவாயூர்ல மகாலட்சுமிக்குன்னு தனியா சன்னதி கிடையாது. சாதாரணமா வைஷ்ணவ ஆலயங்கள்ல தாயார் சன்னதின்னு மகாலட்சுமிக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கும். ஆனா குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்குத்தான் சன்னதி, மகாலட்சுமிக்கு தனியா சன்னதி கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, மகாலட்சுமியினுடைய திருவடிப்பட்டு உருவான கல்லால இருக்கக்கூடிய விக்கிரகமாக இருக்கிறதுனால, அந்த தேகத்திலேயே மகாலட்சுமியும் வாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மகாலட்சுமிக்குன்னு தனி சன்னதி அங்க கிடையாது. குருவாயூரப்பனுடைய திருமேனியே பாதாள அஞ்சன கல்லால ஆன விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை இந்த பிரஸ்னியும் சுதபஸும் அந்த விக்கிரகத்தை வச்சு ஆராதிச்சுட்டு இருக்கா.